இந்த வீடியோ காமன் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதாவது அட்லாண்டிக் ஓஷனுக்கும் இந்தியன் ஓஷனுக்கும் நடுவில் ஒரு பவுண்டரி இருக்கிறதா சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது சயின்டிஸ்ட்லாம் சரியான ரீசன் இதுதான்னு சொன்னாலும் நிறைய பேர் இது கடவுளோட செயல்னு சொல்கிறாங்க. அதுக்கான ப்ரூஃப் குரானில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த குரானில் என்ன தான் சொல்லியிருக்காங்க, தென் உண்மையான ரீசன் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் டு EST. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் எர்த்னா அது சீ தான். நம்ம பூமியில் கிட்டத்தட்ட 75% ஆஃப் வாட்டர் தான் இருக்குது. இந்த சீல அப்ராக்சிமேட்டாக 260,000 இருக்கிறதா இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் இன்னும் எவ்வளோ இருக்குன்னு ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. சின்ன உயிர் பிளாங்டான்லேருந்து பெரிய உயிர் வேல்ஸ் வரைக்கும் இந்த சீல தான் இருக்குது. இந்த கடலில் சால்ட்டு மட்டும் இல்லை, மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம், சல்ஃபர், அயன் இது மாதிரி கிட்டத்தட்ட 80க்கும் மேலே எலமெண்ட் சீல தான் இருக்குது. சரி, இப்போ பவுண்டரி மேட்டர் வரலாம். அதாவது அட்லாண்டிக் ஓஷனுக்கும் இந்தியன் ஓஷனுக்கும் நடுவில் ஒரு பவுண்டரி இருக்கிறதா சொல்கிறாங்க. அதை ஹாலோக்ளைன்னு சொல்லுவாங்க. அது உண்மையானா எஸ், அது உண்மை தான். பட் ஸ்மால் கரெக்ஷன். அந்த மாதிரி இன்சிடென்ட் அட்லாண்டிக் டு இந்தியன் ஓஷனில் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 3 ஓஷனில் நடக்குது. இந்தியா, USA, சவுத் ஆஃப்ரிக்கா. இதுக்கான காரணம் சியோட டென்சிட்டி அண்ட் சால்ட் தான் நான் சொல்லலை. அமெரிக்கன் சயின்டிஸ்ட் HL மொரே 1929 எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இவர் ஸ்கிரிப்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஓஷனோகிராஃபி PhD படிச்சிருக்காரு. கடல் ஏன் சால்ட்டாக இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலன்னா பரவாயில்ல, நான் சொல்கிறேன். கடலுக்கு தேவையான வாட்டர் சோர்ஸு, லேக்கு, ரிவரு, கண்டென்சேஷன், ப்ரிசிபிடேஷன், எவாபரேஷன் இது மாதிரி நிறைய வழியிலேருந்து சீக்கு வாட்டர் போகும். அப்படி போகும்போது அங்கே இருக்கிற மண், கல்லில் இருந்து மினரல்ஸு, குளோரின் இது மாதிரி 80க்கும் மேலே எலமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகும். இதனால சியோட டென்சிட்டி பிளேஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும். இதனால தான் இந்த பார்டர்ஸ் அது மிக்ஸே ஆகாதான்னு கேட்டால் மிக்ஸ் ஆகும், பட் டைம் ஆகும். குரானில் 2 டிஃப்ரெண்ட் மீனிங் சொல்கிறாங்க. ஒன்று, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 2 கடலையும் பிரித்து வைக்க கடவுள் ஒரு தடையை ஏற்படுத்தியிருக்காரு. ஒரு பக்கம் ஸ்வீட் வாட்டரும் ஒரு பக்கம் கசப்பும் உப்பு இருக்கிற வாட்டர்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கடல் தண்ணி எல்லாமே மோஸ்ட்டாக உப்பாகவும் கசப்பாகவும் தான் இருக்கும். அது சால்ட்டுனால தான் எல்லாருக்கும் தெரியும். இதுலேயும் சேம் தான். பட்டாவா ஒரு கடல்லேருந்து இன்னொரு கடலுக்கு போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையானா இல்லை. நீங்கள் நிறைய வீடியோவில் பார்க்கலாம். அவங்க விசிட் பண்ணுறதுக்காகவே இங்கேருந்து அந்த பக்கம் போவாங்க. அப்போ இருந்த காலகட்டத்தில் இருந்த எல்லாரும் ஒரு இன்சிடென்ட் நடந்தால் அதுக்கு கடவுள் தான் காரணம்னு நம்பினாங்க. மழை பெஞ்சாலும் சரி, இடி இடித்தாலும் சரி, ஏன் காற்று அடித்தாலும் சரி, அது கடவுளோட செயல் தான் நம்பினாங்க. உங்கள் ஜென்ரேஷனுக்கும் சொல்லி வளர்த்தாங்க. இப்போ ஒரு பூனையை இது நாய் தான் சொல்லி என் ஜென்ரேஷனுக்கு சொல்லி கொடுத்தேன். அடுத்தடுத்த ஜென்ரேஷன் ஃபுல்லாக அது பூனை இல்லை நாய் தான் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. யோசிங்களேன், 2 கடலுக்கும் நடுவில் எதுக்காக கடவுள் ஒரு பவுண்டரி பண்ணணும்? அதுக்கு மக்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வரப்போகுதா, இல்லை அங்கேருந்து தீய சக்தி எதுவும் வரப்போகுதா? ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அதை கண்மூடித்தனமாக நம்பாமல் அதை பற்றி யோசிங்க. அது உண்மையானு தேடுங்க.